எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாட்டுக்கு சில தூண்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னைக்கு நாம மலேசியாவோட அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தூணான அரசமைப்பு பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த அமைப்பு எப்படி மலேசியாவுக்கு ஒரு கோட்டை மாதிரி பாதுகாப்பா இருக்குன்னு இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். மலேசியாவை பாதுகாக்கிற ஒரு கோட்டை, ஒரு அரண்னு எதை சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த முழு விளக்க காட்சியோட மையமே. வாங்க அதை கண்டுபிடிப்போம். அந்த கேள்விக்கு விடை தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த அமைப்போட அடிப்படைகளை நாம புரிஞ்சுக்கலாம். அதாவது அரசமைப்புனா என்ன, அதோட பங்கு தான் என்னன்னு விளக்கமா பார்க்கலாம் வாங்க. அரசமைப்புனா சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ராஜா அல்லது சுல்தான் ஒரு நாட்டோடையோ மாநிலத்தோடையோ மிக உயர்ந்த தலைவராய் இருக்கிற சிஸ்டம். ஆனா இது வெறும் ஒரு பதவி மட்டும் இல்ல, இது அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான அஸ்திவாரம் மாதிரி. இங்கே இறையாண்மைன்னு சொல்றது ஒரு நாட்டுக்கு இருக்கிற முழுமையான அதிகாரம், அந்த தன்னாட்சி. அரசர் அந்த இறையாண்மைன்னு ஒரு உயிருள்ள சின்னமா இருக்கார். ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்தான் நாட்டோட அதிகாரத்தோட பிரதிநிதி. ஆனா இந்த அரசமைப்பு இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி எப்போதுமே இருந்ததில்ல. காலப்போக்குல இது எப்படியெல்லாம் மாறி வந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒப்பீடு விஷயத்த ரொம்ப தெளிவாக்குது பாருங்க. அந்த காலத்துல, அதாவது பண்டைய மலாய் ராஜ்யங்கள்ல ராஜாக்களுக்கு அன்லிமிட்டெட் பவர், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சட்டம். ஆனா இன்னைக்கு சுதந்திரத்துக்கு பிறகு நிலைமையே வேற. இப்போ இருக்கிறது அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சி. அப்படின்னா என்னன்னா, ராஜாவோட அதிகாரத்துக்கு ஒரு எல்லை இருக்கு, அத அரசியல் அமைப்பு சட்டம் தீர்மானிக்குது. சோ அவங்க அரசின் தலைவரா இருந்தாலும் அரசாங்கத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் நடத்தும். இது எவ்வளவு பெரிய மாற்றம் பாத்தீங்களா? இந்த வரலாற்று பயணத்தை ஒரு 3 முக்கியமான கட்டமா பிரிக்கலாம். முதல் கட்டம், அந்த காலத்துல ராஜாக்களுக்கு இருந்த முழு அதிகாரம். அடுத்து பிரிட்டிஷ்காரங்க வந்தப்போ, அப்போ ராஜாக்களோட அதிகாரம் இஸ்லாம், மலாய் கலாச்சாரம்னு சில விஷயங்களுக்குள்ள சுருங்கிடுச்சு. கடைசியா சுதந்திரம் கிடைச்ச பிறகு ஒரு தேசிய அளவிலான மாமன்னர், அதாவது யாங் டி பெர்துவான் அகோங்ங்கிற ஒரு புதிய முறையை உருவாக்கப்பட்டுச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நவீன முடியாட்சிக்கு அஸ்திவாரம் போட்டது. சரி, வரலாறு போதும். இப்ப நிகழ்காலத்துக்கு வருவோம். மலேசியாவோட ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஆட்சியாளர்கள் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப இந்த அட்டவணைய பாருங்க. மலேசியால மொத்தம் 9 மாநிலங்கள்ல பரம்பரை ஆட்சியாளர்கள் இருக்காங்க. கெடா, கிளாந்தான், பஹாங்னு பெரும்பாலான மாநிலங்கள்ல சுல்தான்னு சொல்றோம். ஆனா பர்லிஸ்ல மட்டும் அவரோட பட்டம் ராஜா. அதே மாதிரி நெகிரி செம்பிலான்ல யாங் டி பெர்துவான் பெசார். ஒரே சிஸ்டம் தான், ஆனா எவ்வளவு சின்ன சின்ன வேறுபாடுகள் பாருங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம நோட் பண்ணணும். மலேசியாவோட எல்லா மாநிலங்கள்லயும் இந்த மாதிரி பரம்பரை ஆட்சியாளர்கள் கிடையாது. மலக்கா, பீனாங்கு, சரவாக், சபா இந்த 4 மாநிலங்கள்ல யாங் டி பெர்துவான் நெக்ரின்னு சொல்ற ஆளுநர்கள் தான் இருக்காங்க. அடுத்து ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்துக்குள்ள போகலாம். மலேசியாவோட தேசிய தலைவரான மாமன்னர், அதாவது அகோங், எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு பார்க்கலாம். இது ஒரு தனித்துவமான நடைமுறை. 5 வெறும் 5 வருஷம்தான். இதுதான் மாமன்னரோட ஒரு பதவிக்காலம். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு தடவை ஒரு புதிய மாமன்னர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த தேர்தல் முறை இருக்கு பாருங்க, இது உலகத்திலேயே ரொம்ப ஸ்பெஷல். மத்த நாடுகள்ல மாதிரி அப்பாக்கு பிறகு பையனுக்கு பட்டம் போற விஷயம் இங்க கிடையாது. இது ஒரு சுழற்சி முறை தேர்தல். அந்த 9 மாநில ஆட்சியாளர்களும் ஒன்னா கூடி அவங்களுக்குள்ள ஒரு ரொட்டேஷன் சிஸ்டம் படி ஒருத்தரை அடுத்த மாமன்னரா தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்படுறவர் கோலாலம்பூர் போன்ற கூட்டரசு பிரதேசங்களுக்கும் தலைவரா இருப்பார். சரி, இந்த அமைப்பை பத்தி இவ்ளோ நேரம் பார்த்தோம். ஆனா இந்த நவீன காலத்துல மலேசியாவுக்கு இது ஏன் இவ்ளோ முக்கியம்? அதோட முக்கியத்துவத்தை பத்தி பேசி இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. 1, இது மலேசியாவோட பாரம்பரியத்தோட ஒரு முக்கியமான அடையாளம். 2வது, மலேசியால இருக்கிற பல இன மக்களை ஒன்னா இணைக்கிற ஒரு சக்தியா இந்த அமைப்பு செயல்படுது. கடைசியா, இது நாட்டோட அமைதிக்கும் நல்லிணக்கத்துக்கும் ஒரு பாதுகாவலனா மதிக்கப்படுது. இந்த முக்கியத்துவத்தை நம்ம சும்மா சொல்லல. மலேசியாவோட தேசிய கொள்கையான ரூக்குன் நகாராலேயே இது இருக்கு. அதுல 2வது கொள்கையே அரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல் தான். இதுவே இந்த அமைப்பு எவ்வளவு ஆழமா வேரூன்றி இருக்குன்னு நமக்கு காட்டுது இல்லையா? இறுதியா உங்களுக்கான ஒரு கேள்வி. டெக்னாலஜி, குளோபலைசேஷன் உலகம் வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு தேசத்தை ஒன்னா வச்சிருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாரம்பரிய அமைப்புகள் எவ்வளவு அவசியம்னு என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.